ஸ்ரீமத் பகவத்கீதை 2வது அத்தியாயம் 21வது ஸ்லோகம். வேதா விநாசினம் நித்யம் யயேன மஜமவ்யயம் கதம் ச புருஷः பார்த்த கம் காதயதி ஹந்திகம். ஆத்மாவை அறியாத அஞ்ஞானிக்கே கர்மம் விதிக்கப்பட்டிருக்கின்றது. ஞானிக்கு சர்வ கர்ம சந்நியாசமே விதிக்கப்படுகின்றது. இதுதான் சாஸ்திரத்தினுடைய தாத்பரியம், பகவான் ஸ்ரீகிருஷ்ணருடைய நிச்சயம் என்று ஆச்சாரியர் சாஸ்திரத்தினுடைய கருத்தையும் பகவானுடைய கருத்தையும் தெளிவுபடுத்துகிறார். ரெண்டும் ஒன்று தான். சாஸ்திரத்தை வேதத்தை சொல்லியிருக்கிறதும் பகவான் தான். அதே பகவான் தான் இப்போ பகவத்கீதையை சொல்லியிருக்கின்றார். அதனால் பகவானுடைய நிச்சயமான கருத்து இது. எதனால் அதற்கான காரணங்கள் எல்லாம் தெளிவுபடுத்தினார். அஞ்ஞானியானவன் தன்னை கர்த்தா என்று கருதுகிறான். நான் செய்பவன், என்னால் இது நான் செய்பவன், என்னால் இது செய்யப்பட வேண்டும், அதுக்கப்புறம் எனக்கு இதனுடைய பலன்கள் வேண்டுங்கிற விருப்பமானது, ஆசையானது அஞ்ஞானிக்கு இருக்கின்றது. ஏன்னா அஞ்ஞானி தன்னை சரீரமாக கருதுகிறான், உடலாக கருதுகிறான். உடலுடைய இன்பத்தை தன்னுடைய இன்பமாக கருதுகிறான், உடலுடைய துன்பத்தை தன்னுடையதாக கருதுகிறான். இந்த இன்ப துன்பங்கள் மாறி மாறி வருதல் இயல்பாக இருக்கின்றது. இந்த இன்ப துன்பத்தை அனுபவிப்பதற்காக பிறப்பு இறப்பு என்ற அந்த சுழற்சியும் மாறி மாறி வருவது இயற்கை இயல்பாக இருக்கின்றது. இப்போ இன்பம் வருகின்ற பொழுது அந்த இன்பத்தை தக்க வைத்து கொள்வதற்காக கர்மா பண்ண வேண்டியது இருக்கின்றது, அல்லது புதிய இன்பங்களை அடைவதற்காக கர்மா செய்ய வேண்டியது இருக்கின்றது. அதே மாதிரி துன்பம் வருகின்ற பொழுது துன்பத்தை போக்குவதற்காக கர்மா செய்ய வேண்டியது இருக்கின்றது. அப்புறம் புதிய துன்பங்கள் வராமல் இருப்பதற்கு கர்மா செய்யணும். அதனால் இப்போ இருக்கிற துன்பம் போகணும், புதுசாக துன்பம் வரக்கூடாது, வராமல் இருக்கணும். அதற்காக கர்மா செய்ய வேண்டிய அவசியம் இருக்குது. அதே மாதிரி இப்போ புதிதாக இன்பங்கள் வர வேண்டும். இப்பொழுது நமக்கு அனுபவித்து கொண்டு இருக்கக்கூடிய இன்பங்கள் குறைந்து போய்விடக்கூடாது. இந்த எண்ணமானது, இந்த ஆசையானது, எதிர்பார்ப்பானது கர்த்தா போக்தா என்று தன்னை கருதுபவனுக்கு இருக்கின்றது. தன்னை சரீரமாக கருதுகிறவனுக்கு இது தவிர்க்க முடியாத ஒரு எண்ணம். ஏன்னா சரீரம் இந்த இன்ப துன்பம் இதை மையமாக வைத்து கொண்டு தான் செயல்படக்கூடியது. இதை அனுபவிக்கிறதுக்காகத்தான் சரீரமே இதை ஏற்கனவே செய்த வினை பயனுடைய விளைவாக இது வந்திருக்கு. அப்படி வந்திருக்கக்கூடிய சரீரத்திலிருந்து இந்த இன்ப துன்பத்தை அனுபவிக்கணும் என்பது தான் விதி. அதனால் சரீரம் நான் என்று நினைக்கின்ற வரைக்கும் இந்த கர்த்திருவ போக்திருத்துவங்கிறது தவிர்க்க முடியாத ஒன்று. ஆகவே அப்படி விரும்புகிறவனுக்காக அவன் இன்பத்தை தக்க வைத்து கொள்வதற்கும் துன்பத்தை போக்கிக் கொள்வதற்கும் சாஸ்திரம் பலவிதமான கர்மாக்களை விதிக்கின்றது. லௌகிகமாக அவனே அவனுடைய அறிவுக்கு உட்பட்டு கர்மாவை செய்கின்றான். உலகியல் கர்மா அவனுடைய அறிவு, திறமை, சாமர்த்தியம் என்ன இருக்கோ அதை செய்கின்றான். சாஸ்திரமும் என்ன பண்ணுது, அதை கொஞ்சம் ஒழுங்குபடுத்துகின்றது. அதற்காக சாஸ்திரம் புதிய கர்மாக்களை சொல்லுகின்றது. அவன் செய்கின்ற கர்மாக்களையே எப்படி செய்யணும் என்பதையும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. ஏன்னா இந்த கர்த்தாவாக இருப்பவன், தன்னை கர்த்தாவாக கருதுபவனுக்கு சும்மா இருத்தல் என்பது இயலாது. ஆனால் கர்ம பலனில் அவனுக்கு இச்சை இல்லை என்றாலும் செயல் செய்யாமல் சும்மா இருக்க முடியாது. பகவானே சொல்கிறார், ஒருவராலும் செயல் செய்யாமல் ஒரு க்ஷணம் கூட இருக்க முடியாது, இயல்பான ஒன்று. அதனால் பலன் கருதி தான் எல்லா செயலையும் செய்கிறோமான்னா இல்லை, செயலை செய்வதே ஒரு பலனாக அதிலேயே ஒரு சுகமானது இருக்கின்றது. இப்போ குழந்தைய
சும்மா உட்காருனா உட்கார முடியுமானா, பிடிச்சி உட்கார வைக்க முடியுமானா, 1 நிமிஷம் 2 நிமிஷத்துக்கு மேலே அது உட்காராது. ஏன்னா அதனுடைய ஊக்கம் அதுக்கு செயல்படுறது, ஓடி ஆடுறது, குதிக்கிறதே ஒரு சந்தோஷமாக இருக்குது. அதனால என்ன பலன்னா, அது இல்லை, அது செய்யறதே ஒரு சுகமாக இருக்கின்றது. அப்புறம் வளர்ந்து வந்ததுக்கப்புறம் தான் நம்ம பலனை கருதி அதுக்காக இந்த வேலைக்கு போகிறது அப்படிங்கிறதெல்லாம் இருக்குது. ஆனால் ஒரு செயலை செய்கிறது என்பதே ஒரு பலனாக இருக்கின்றது. அதுவே ஒரு மகிழ்ச்சியை, உற்சாகத்தை தருவதாக இருக்கின்றது. அதுதான் உடலினுடைய தன்மை, மனதினுடைய தன்மை. அது ராஜச குணத்தினுடைய ராஜச குணத்தினுடைய காரியம். அதில் ரஜோகுணம் தமோகுணம் இருக்கிற பொழுது தமசுனால சோம்பேறியாக இருக்கிறார். ரஜோகுணம் இருக்கிற பொழுது அது செயல் ஊக்கமானது வருகின்றது. அப்போ அந்த ஊக்கத்தை வெளிப்படுத்தாமல் இருக்க முடியாது. சும்மா நிற்கிறது அப்படிங்கிற நாயை பிடிச்சி கட்டி வச்சாலும் சும்மா இருக்கான்னா இல்லை, அது இங்கே எங்கேயும் ஓட ஆட குதிக்க குலைக்க ஏதோ ஒன்று பண்ணி கொண்டு இருக்கின்றது. அதுக்காக எப்போ தமசு வருதோ அப்போ தூங்கும், அவ்வளோதான். தூக்கத்துலேருந்து விழித்தா ஏதோ அது சுறுசுறுப்பாக பண்ணி கொண்டு இருக்கும். அப்போ அந்த குணத்திற்கு தேர்ந்த மாதிரி செயல்பட்டு தான் ஆகணும். அது பிரகிருத்தியினுடைய தன்மை, அதை மாற முடியாது, மீற முடியாது. அதனால் அப்படி இருக்கிற வரைக்கும் கர்மா செய்யணும். அதனால் சாஸ்திரம் என்ன பண்ணுது, அதை ஒழுங்குபடுத்துகின்றது. நீ கர்மா பண்ணு, ஆனால் அந்த கர்மாவை தர்மமாக செய். ஏன்னா நம்மளுடைய பரம புருஷார்த்தம் கர்மா இல்லை, அந்த கர்மாவினால் கிடைக்கக்கூடிய அனித்தியமான பலன் இல்லை, நித்தியமான பலன் என்பது தான் நம்மளுடைய விருப்பம். சுகம் அப்படிங்கிறது ஆத்தியந்திக சுகம் என்பது தான் நம்மளுடைய விருப்பம். சர்வ துக்க நிவர்த்தி, பரமானந்த பிராப்தி என்பது தான் நம்மளுடைய புருஷார்த்தம். அதற்கு சத்துவகுணம் மேலோங்கி இருக்கணும், புண்ணிய பாபம் சமநிலை அடைந்திருக்கணும், அல்லது புண்ணிய பாபம் ரொம்ப குறைந்து போய் புண்ணியம் மிகுதியாக இருக்கணும். அதெல்லாம் இருக்குது. அப்போ அந்த தகுதியை, அந்த பக்குவத்தை ஏற்படுத்துவதற்காக சாஸ்திரம் கர்மாவை சொல்லுகின்றது. அதனால் சாஸ்திரம் கர்மா விதிக்குதுன்னா, கர்மாவை விதிக்கலைனாலும் இவன் கர்மா செய்வான். ஆனால் இவனாக கர்மா செய்கிற பொழுது அது இவனுடைய பந்தத்தை அதிகப்படுத்துவதாக, சம்சாரத்தை அதிகப்படுத்துவதாக இருக்கும். ஏன்னா இவனாக கர்மா பண்ணால் இவனுடைய விருப்பு வெறுப்பினுடைய அடிப்படையில் பண்ணுவான். அதனால் சாஸ்திரம் இவனை பந்தத்திலிருந்து விடுவிக்கணும் அப்படிங்கிற கருணையோடு சாஸ்திரத்தின் வாயிலாக பகவானுடைய கருணை, பகவான் ஈஸ்வரன் கருணையோடு இந்த ஜீவனுக்கு, ராஜச குணத்தில் இருக்கக்கூடிய ஜீவனுக்கு, தன்னை கர்த்தாவாக நினைக்கக்கூடிய ஜீவனுக்கு, என்ன சொல்லப்போனால் அஞ்ஞானியான ஜீவனுக்கு, அவனுக்கு கர்மாவை அவரே வகுத்து கொடுக்கின்றார். எந்த கர்மாவை அவன் தொடர்ந்து செய்து வந்தால் அதனால் ஒரு புண்ணியம் ஏற்பட்டு, அதனால் ஒரு விவேக வைராக்கியம் ஏற்பட்டு அவன் ஞானத்திற்கு மோட்சத்திற்கு தகுதியுடையவன் ஆவானோ அப்படி கர்மாவை ஒழுங்குபடுத்தி கொடுக்கின்றார். அதுதான் சாஸ்திரமாக இருக்குது, கர்ம காண்டமாக இருக்குது. ஆனால் ஆரம்பத்தில் விதி நிஷேதம் என்று எதெல்லாம் முற்றிலும் எப்பொழுதுமே செய்யக்கூடாதுங்கிறத அதை சாஸ்திரம் தெளிவாக சொல்லுது. அதை செய்யவே கூடாது. அப்புறம் விதி, இந்த கர்மாவை நீ பண்ணலாம் என்று சொல்லுகின்றது. அப்போ இது அந்த கர்மாவை பண்ணலாம்னு சொல்கிற பொழுது இந்த கர்மாவை நான் பண்ணணுங்கிற விருப்பம் இவனுக்கு இருக்குது. அந்த கர்ம பலன்லேயும் மிச்சம் இருக்குது. அந்த கர்மாவை அவன் ஆவலோடு ஆசையோடு செய்கின்றான். அது இல்லாமல் நித்திய நைமித்திய கர்மானும் சில கர்மாக்களை சித்த சுத்திக்காக சாஸ்திரமானது கொடுக்கின்றது. அதையும் அவன் செய்து வருகின்றான். அதுக்கப்புறம் அதே சாஸ்திரம் என்ன, அந்த கர்மாவையே பலன் கருதாமல் செய்வாயாக. தர்மத்தையே, அதர்மத்தை செய்யவே கூடாது, தர்மத்தை செய்யணும் சொல்லி எதெல்லாம் தர்மம் என்று ஒரு வரையறைப்படுத்தி சாஸ்திரம் கொடுக்குது. அப்புறம் குறிப்பிட்ட காலத்திற்கு பிறகு அந்த கர்மத்தையும் கூட பலனை கருதாமல் யோகமாக செய். கர்ம யோகமாக, அது என்னுடைய ஸ்வதர்மம், என்னுடைய கடமை, இதற்கு என்ன வரும்னு எதிர்பார்க்காம என்னுடைய கடமை இது, நான் இதை செய்ய வேண்டும், என்னுடைய குடும்ப நன்மையின் பொருட்டோ அல்லது உலக நன்மையின் பொருட்டோ அது செய்ய வேண்டும். அந்த பலன் நானே அனுபவிக்கணுங்கிறது இல்லை, அந்த பலன் மற்றவர்களுக்கு இருக்கட்டும், சமூகத்துக்காக இருக்கட்டும். வாப்பி கூப்ப தடாகம் இந்த மாதிரி இஷ்டாபூர்த்த கர்மம்னு சாஸ்திரம் சொல்லுது. 32 விதமான அறங்களை சொல்லுகின்றது. சமூகத்துக்காக ஏரி வெட்டுறது, குளம் வெட்டுறது, அணை கட்டுறது, பள்ளிகள் நடத்துறது, குருகுலம் நடத்துறது, அன்னக்ஷத்திரம் நடத்துறது, இந்த மாதிரியான பொது காரியங்களை, சமூக சேவையை சாஸ்திரம் சொல்லுது. அப்படி செய்கின்ற பொழுது அது பலன் எனக்கு மட்டும் இல்லை, எல்லோருக்கும். அந்த பலன் எனக்கு கிடைக்கலைனாலும் பரவாயில்ல, என் தலைமுறைக்கு வரலைனாலும் பரவாயில்ல, அடுத்த தலைமுறை. ஒரு மரம் வைக்கிறோம், பெரிய மாமரம் வைக்கிறோம், பனைமரம் வைக்கிறோம்னா
நாமளே அனுபவிக்க முடியுமா? அது அடுத்த தலைமுறை, அடுத்து வரக்கூடியவர்களுக்கு அது கிடைக்கும். முன்னாடி யாரோ வச்சுட்டு போனதை நாம் இப்போ அனுபவிக்கிறோம். அதே மாதிரி அடுத்து வரக்கூடியவர்களுக்கு பயன்படுற மாதிரி நாம் இப்போ செய்யணும் என்பது. அதனால் அப்படி சேவை என்பதை, கர்ம யோகம் என்பதை சாஸ்திரம் சொல்லுது. அப்படி தர்மத்தை ஒருவன் கடைப்பிடிக்கின்ற பொழுது, தர்மத்தோடு அதே மாதிரி உபாசனை ரெண்டையும் சேர்த்துக்கொள்ளணும். கர்ம காண்டம்ங்கிற பொழுது கர்மம், உபாசனை ரெண்டும் சேர்ந்து தான் இருக்குது. முதல்ல ஆரம்ப நிலைகளில் சகாமமாக கர்மம் பண்ணலாம், சகாமமாக உபாசனை பண்ணுகின்றார். அப்புறம் குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நிஷ்காமமாக கர்மம், நிஷ்காமமாக உபாசனை. பக்தி அதுவும் கூட, ஜபம் தியானம் கூட எந்த விதமான லௌகிக்க பலனையும் விரும்பாமல் பண்ணுறது, நிஷ்காமமாக பண்ணுறது. நிஷ்காமமான கர்மம், நிஷ்காமமான உபாசனை என்பதை சொல்லுகின்றது சாஸ்திரம். அதை செய்து வந்த அவனுக்கு சித்த சித்தி வருகின்றது. அது மட்டும் இல்லை, இந்த மனதில் இருக்கக்கூடிய ராஜச தாமச குணங்கள் குறைகின்றன. அதான் அதுக்கு பின்னாடி இருக்கக்கூடிய சயின்ஸு. ஏன் அதை செய்யணும்னா, கர்மா ஏன் இப்போ எனக்கு ஆசை இல்லை, எனக்கு தேவையில்லைன்னா நான் ஏன் அந்த கர்மாவை பண்ணணும்னா, அந்த கர்மாவை பண்ணுறதுனால உனக்கு ஒரு பலன் உண்டு, அதிர்ஷ்டமான பலன். என்னது? மனதில் இருக்கக்கூடிய தாமச ராஜச குணங்கள் நீங்கி மனதானது சத்துவ குணத்தை அடையும். இப்போ சத்துவ குணத்துக்கு வர்ற பொழுது ஒருவனால் அமைதியாக இருக்க முடியும். அதனால் அமைதியாக இருக்கணும்னு நான் விரும்பினாலும் உடம்பும் மனசும் சத்துவ குணத்துக்கு வரலைன்னா என்னால் அமைதியாக இருக்க முடியாது. அதனால் ஏதோ ஒரு புண்ணியத்தினால அப்படி ஒரு இச்சை வரலாம், சும்மா இருக்கணும்னு நினைக்கணும். பெரும்பாலும் அப்படின்னு எல்லாருக்கும் அந்த ஆசை இருக்குது. ஒன்றும் பண்ணலாம், எல்லாத்தையும் விட்டுட்டு சும்மா இருக்கலாம்னு தோணுதுன்னா எவ்வளோ நேரத்துக்கு? 2 நிமிஷத்துக்கு, அவ்வளோதான். அதுக்கப்புறம் எதை ஒன்று பண்ணலாம் அப்படின்னு ஒரு தூண்டுதல் வந்துடுது. அப்போ இந்த உடம்பு ரஜோகுணத்திலிருந்து தமோ குணத்திலிருந்து மாறுகின்ற பொழுது தான், உடம்பு மனது அந்த ரெண்டையும் விடுகின்ற பொழுது, சத்துவ குணத்துக்கு வர்ற பொழுது தான் நம்மளால் அமைதியாக உண்மையிலேயே சும்மா இருக்கிறதுங்கிறது முடியும். அதனால் அதற்கான பயிற்சியாகத்தான் இந்த கர்மயோகம் என்பது, ராஜயோகம், உபாசனை, வேறு என்னெல்லாம் ஆன்மீக சாதனைகள் இருக்கோ, வைதிகமான சாதனைகள் கர்மா இருக்கோ, சாதனங்கள் இருக்கோ, அது எல்லாத்தையும் சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் அப்படி செய்து சத்துவ குணத்தை அடைந்தவன் மனதில் கர்மயோகத்தை பண்ணி நிஷ்காமமாக உபாசனையெல்லாம் பண்ணதுனால சித்த சுத்தி, சித்த ஏகாகிரதா, மன தூய்மை, மன ஒருமுகப்பாடு ஒருவனுக்கு வர்ற பொழுது அவனுக்கு விவேக வைராக்கியமானது ஏற்படுகின்றது. இந்த உலக விஷயங்களில் இருக்கக்கூடிய குறைபாடுகள் எல்லாம் தெளிவாக தெரிகின்றது. இதுக்கு பின்னாடியா நம்ம இத்தனை நாள் போனோம் அப்படிங்கிற ஒரு விவேகம் வருது. அல்லது நம்ம எதுக்கு பின்னாடி போனாலும் அதிலிருந்து நமக்கு நிரந்தரமான பலன் கிடைக்காது என்ற தெளிவானது ஏற்படுகின்றது. அப்போ எதிலிருந்து நிரந்தரமான பலன் கிடைக்குங்கிற தேடுதலானது வருகின்றது. அப்போ தான் ஆன்மீக வாழ்க்கைக்கு வருகின்றார். 40 வயசுக்கு மேலே உலகம் எதிர்பார்த்ததெல்லாம் பூர்த்தி ஆகலை, இந்த உலகத்தினால் பூர்த்தி பண்ண முடியாதுன்னு புரிகிற பொழுது தானாகவே மாறுகிறான்ல, ஆன்மீக வாழ்க்கைக்கு விடுகிறார்கள். ஒரு அமைதியை தேடி ஆன்மீக வாழ்க்கைக்கு இல்லை குருமார்களை தேடி செல்லுகின்றோம். அப்போ அந்த விருப்பம் வந்தாலே, ஆன்மீக அகம் நோக்கி இல்லை ஆன்மீகத்தை நோக்கி மனசு திரும்பினாலே சத்துவ குணம் வேலை செய்ய ஆரம்பிக்குன்னு அர்த்தம். ரஜோ தமோ குணங்கள் குறைந்து சத்துவ குணமானது வருகின்றது. அதுக்கப்புறம் குருவை அணுகி ஈஸ்வர குரு அனுகிரகத்தினால சாஸ்திரத்தை விசாரம் செய்கின்ற பொழுது சாஸ்திரம் தத்துவ ஞானத்தை சொல்லி, வாஸ்தவமாக நீ எந்த நிறைவை நிம்மதியை இது நாள் வரைக்கும் உலகத்தில் தேடிக்கொண்டிருந்தாயோ அது உன்னுடைய யதார்த்த ஸ்வரூபமாகவே இருக்கின்றது. அந்த ஆனந்தம், நீ எதிர்பார்த்த அந்த ஆனந்தம், குறைவில்லாத ஆனந்தம், பூர்ணமான ஆனந்தம், நித்தியமான நிரந்தரமான ஆனந்தம், அது ஆத்மாவினுடைய ஸ்வரூபம், அது இறைவனுடைய ஸ்வரூபம், பிரம்மஸ்வரூபம். அந்த இறைவன் எங்கே இருக்கிறார்னா அவர் தான் ஆத்மாவா அவனுடைய ஸ்வரூபமாக இருக்கின்றார்னு ஆத்ம தத்துவத்தை உபனிஷத்துக்கள், அதே வேதத்தினுடைய இன்னொரு பகுதியான, எந்த வேதம் கர்மத்தை சொன்னதோ அதனுடைய இன்னொரு பகுதியில் உபனிஷத்தை தத்துவத்தை, ஜெகத் தத்துவத்தை, ஜீவ தத்துவத்தை, ஈஸ்வர தத்துவத்தை சொல்லுகின்றன. அப்படி சொல்லி நமக்கு ஆத்மாவை உணர்த்துகின்றது. நீ ஆத்மா என்பதை உணர்த்துகின்றது. அப்படி தன்னை ஆத்மாவாக அறிந்து கொண்டவன் ஆத்மா அக்கிரியம், அது பிறப்பது இல்லை, இறப்பது இல்லை, பூர்ணமானது அப்படிங்கிறத தெரிந்து கொள்ளுகின்ற பொழுது அதற்கு மேலே அவனுக்கு செய்வதற்கான தேவை அவசியம் எதுவும் இல்லாமல், காமம் இல்லாமல் போகுது. அதுக்கப்புறம் இவன் சத்துவகுண பிரதானம் ஆகிறதுனால அந்த கர்த்திருவங்கிறதும் நீங்கி விடுகிறது.
அப்போ தான் புரியுது. சத்துவகுணத்துக்கு வர்ற சாஸ்திரம் சொன்னாலும் வந்து நம்ம ராஜச தாமஸில் இருக்கிற பொழுது நான் அகர்த்தா அப்படிங்கிறது, நான் ஆத்மாங்கிறது புரியாது. அப்போ அது புரிந்து மனசு அதிலேயே இருக்கணும்னாக்கா சத்துவகுணத்துக்கு வரணும். அதுக்கு தயார் பண்ணுறதுக்கு தான் கர்மகாண்டம் வந்து அவ்வளோ விஷயங்களை சாஸ்திரம் சொல்லியிருக்கு. ஏறக்குறைய சாஸ்திரத்தில் பார்த்தா 95-97% கர்மகாண்டம் தான். உபனிஷத்துங்கிறது ஒரு 3-5% தான் உபனிஷத் பகுதி, தத்துவ பகுதி. மிச்சம் 95% எதுக்குன்னா எல்லாம் ப்ரிப்பரேஷன் தான். ப்ரிப்பரேஷன் சரியாக இருந்தால் அதுக்கப்புறம் ஈஸியாக இருந்து சமையல் பண்ணுறதுக்கு முன்னாடி எல்லாத்தையும் தயார் பண்ணி வச்சா சமையல் வேலை 2 நிமிஷம். ஆனால் அதற்கான முன்னாடி ஏற்பாடுகள் எல்லாம் சரியாக பண்ணி வச்சுருந்தா வேகமாக சமையல் வேலை முடிந்து விடும். அதே மாதிரி தயார் பண்ணுற வேலை தான் சாஸ்திரம் அதிகமாக நேரம். ஏன்னா அதுக்கு தான் அதிகமான காலம், அதிகமான பிறவிகள்னா அதிகமான பிறவிகள் அதற்கு தேவைப்படுது, அதிகமான கர்மா தேவைப்படுகின்றது. அதனால் சாஸ்திரம் அதை விரிவாக விஸ்தாரமாக சொல்லுகின்றது. சொல்லி அதெல்லாம் செய்து ஒருவன் சத்துவகுணத்துக்கு வர்ற பொழுது, தான் ஆத்மானு புரிந்து கொள்ளுகின்ற பொழுது அது வரைக்கும் இருந்த கர்த்திருவமானது நீங்கி விடுகின்றது. கர்த்திருவம் போய்விட்டது, காமம் போய்விட்டது, கர்த்தா போக்தா இல்லை என்ற ஞானம் வர்ற பொழுது அதற்கு மேலே அவனுக்கு கர்மா என்பது ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டிய அவசியம் இல்லை, செய்வதற்கும் ஒன்றும் இல்லை, செய்ய வேண்டிய தேவை இல்லை. இன்னும் சொல்லப்போனால் செய்பவனே இல்லை. இதுவரைக்கும் கர்த்தாவாக இருந்து செய்து வந்தவன் இப்பொழுது இல்லாமல் போய்விடுகிறான். அந்த கர்த்தாங்கிறதே மித்யாங்கிறது அப்போ தான் புரியுது. எந்த ஒரு கர்த்தாவை வைத்துக்கொண்டு இது நாள் வரைக்கும் கர்மாவை பண்ணி கொண்டு இருந்தானோ அந்த கர்மாவும் மித்யா, அதை செய்த கர்த்தாவும் மித்யா. ரெண்டுமே அஜ்ஞான கல்பிதம் தான். கர்மாவும் அஜ்ஞான கல்பிதம் தான், அதை செய்த கர்த்தாவும் அஜ்ஞான கல்பிதம் தான்ங்கிறது புரிகின்றது. அதுக்கப்புறம் ஆத்மாவை தவிர வேறொன்றும் இல்லை. இங்கே இருக்கிறது ஒரே பொருள் தான், அதற்கு அந்நியமாக ஒன்றும் இல்லை. அதனால் அடைவதற்கு இரண்டாவதாக இனிமேல் ஒன்றும் இல்லைன்னா அப்போ எதை அடையிறதுக்கு கர்மா பண்ண முடியும்? ஒன்று இருந்தால் தானே, எனக்கு அந்நியமாக ஒன்று இருந்து ரெண்டாவதாக ஒரு பொருள் இருந்தால் தான் அதை அடையலாமேன்னு கர்மா பண்ணலாம். அப்படி ஒன்றுமே இல்லைங்கிற தெளிவு வர்ற பொழுது எப்படி கர்மா நடக்கும்? காணல் நீர் இல்லைன்னு தெரிந்து கொண்ட பிறகு எப்படி பிரவர்த்தியானது வரும்? அதே மாதிரி கயிற்றில் பாம்பு இல்லைன்னு தெரிந்து கொண்டால் எப்படி நிவர்த்தியானது வரும்? ரெண்டுமே இல்லை. ஆனால் இங்கே நிவர்த்தி சர்வ கர்ம சந்நியாசகன்னு நிவர்த்தி சொல்லி இருக்குன்னா இது வரைக்கும் ஒரு பிரவர்த்தி இருந்ததுனால அது பொய்யானது, தேவையில்லாததுன்னு நிவர்த்திங்கிறத சாஸ்திரம் சொல்லுகின்றது. அதனால் நிவர்த்திங்கிறது மித்யாதான், பிரவர்த்திங்கிறது மித்யாவாக இருந்தது. அதனால் அதிலிருந்து பிரவர்த்தியிலிருந்து விடுபடுதல் என்பது தான் நிவர்த்தி. அதனால் பிரவர்த்தி அஜ்ஞானத்தினால காணல் நீர் சத்தியம் நினைத்து கொண்டு ஓடிக்கொண்டு இருந்தோம். அது உண்மை இல்லைன்னா ஓடாமல் நிற்கிறதுங்கிறதா நிவர்த்தி. அதனால் நிவர்த்திங்கிறது புதுசாக ஒரு காரியம் இல்லை. இது வரைக்கும் வேறு ஏதோ காரியம் பண்ணோம், அதை விட்டுட்டு இந்த காரியத்தை பண்ணலாம்ங்கிறது சந்நியாசங்கிறது புதிதான காரியம் அல்ல. ஏற்கனவே செய்து வந்த காரியத்தை நிறுத்துதல் என்பது தான், அதை தியாகம் செய்தல் என்பது தான். அதெல்லாம் துக்க சம்யோக வியோகம் அப்படின்னு பகவானே பின்னாடி சொல்கிறார். துக்கத்தினுடைய சேர்க்கையிலிருந்து அல்லது துக்கத்தை தருகின்ற விஷயங்களின் சேர்க்கையிலிருந்து விலகுதல் என்பது தான் யோகம்னா. யாதனின் நீங்கியான் நோதல்ங்கிறது அதுதான். அதனால் அந்த நீங்குதல் என்பது பிரவೃத்தியை நிறுத்துதல், செய்தலை நிறுத்துதல் என்பது தான் நிவர்த்தி. அதுதான் சர்வ கர்ம சந்நியாசம். அதனால் இந்த ஞானம் இருப்பவனுக்கு அல்லது ஞானத்தை அடைய விரும்புகிறவனுக்கு ரெண்டையும் சொல்கிறார். தர்ம நேற்று இறுதியாக பார்த்தது, படிக்கலாம். அதை 109வது பக்கத்தில் தஸ்மாத் என்பதிலிருந்து தஸ்மாத் விசேஷிதஸ்ய அவிக்ரிய ஆத்மதர்ஷினः விதுஷः முமுக்ஷோः च சர்வகர்ம சந்நியாசே ஏவ அதிகாரः. சர்வகர்ம சந்நியாசத்தில் தான் அவருக்கு அதிகாரம். அவிக்கிரிய ஆத்ம தர்ஷினக, அவிக்கிரியமான ஆத்மா அவிக்கிரியம் என்பதை புரிந்து கொண்டவர்கள். ஆத்மா அவிக்கிரியம்னா நான் அவிக்கிரியம், நான் ஆத்மா அது அவிக்கிரியம், அல்லது நான் ஆத்மா ஆத்மா அது அவிக்கிரியம் என்று புரிந்து கொண்டவர்கள். அதற்கு மேலே அந்த கர்த்திருவத்தை விட்டு விடுகிறார்கள். அதனால் அவர்களுக்கு சர்வ கர்ம சந்நியாசம் என்பதே
விதிக்கப்படுகின்றது. அதே மாதிரி அதை அடைய விரும்புகிறவர்கள் முமுக்ஷுவுக்கும் முமுக்ஷுங்கிறவன் ஆத்மாவை அறிந்து கொள்ள விரும்புகின்றவன். அவன் அப்போ லௌகிக்கமான பலனை விரும்பவில்லை. ஆகவே லௌகிக்கமான கர்மா அவனுக்கு பொருந்தாது, அவனுக்கு அது தேவையில்லை. அப்போ லௌகிக்கமான கர்மாக்களை விட்டுவிட்டு, காமிய கர்மாக்களை விட்டுவிட்டு அவன் மோட்ச சாதனங்களை பின்பற்றுகிறான். அதனால் ஆன்மீக சாதனைகளை ஸ்ரவண மனன நிதித்தியாசனம்ங்கிறதுல அவன் தீவிரமாக செயல்படுகின்றான், தீவிரமாக இருக்க வேண்டும். அதற்காக அதில் தீவிரமாக இருக்கிறதுக்கு தான் சர்வ கர்ம சந்நியாசம். ஆகவே அவர்களுக்கும் சர்வ கர்ம சந்நியாசமானது விதிக்கப்பட்டிருக்கின்றதுன்னு சொல்கிறார். ஆனால் முமுக்ஷுவுக்கும் விதிக்கப்பட்டிருக்கிறதுங்கிறத ஆச்சாரியர் வலியுறுத்தி சொல்கிறார். அதுக்கான காரணங்கள்லாம் பின்னாடி சொல்ல போகிறார். அதனால் ஆச்சாரியர் கொஞ்சம் சந்நியாசத்தை அதிகமாகவே வலியுறுத்தி சொல்வார். சந்நியாசத்தில் இருந்து தான் ஞானம் மோட்சம் என்பதை சொல்லுவார். ஆனால் மற்ற சாஸ்திரங்களில் மற்ற இடங்களில் நம்ம இல்லறத்தில் இருந்து கொண்டே எங்கே இருந்தாலும் ஞானம் மோட்சம் தரும் என்பது தான். அந்த ஞானத்தை நம்மளால் இல்லறத்தில் இருந்தே பின்பற்ற முடிந்தார். இங்கே பகவானும் அதான் அர்ஜுனனுக்கு வலியுறுத்துகின்றார். கர்மாவை செய் என்பது தான் வலியுறுத்துகின்றார். ஆனால் ஒரு குறிப்பிட்ட காலம் வரைக்கும் செய்து அதன் பிறகு சந்நியாசத்துக்கு செல்லுதல் என்பது. ஒரு ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவும் சந்நியாசத்துக்கு வர்றதுன்னா, அதனால் எடுத்த உடனே வரணுங்கிறது இல்லை. சங்கரர் மாதிரி 8 வயசுலன்னா, இல்லை ரமணர் மாதிரி 14 வயசுலன்னா, அப்படிலாம் இல்லாமல் பொறுப்பு இருந்து முடிச்சுட்டு அதுக்கப்புறம் 60 வயசுக்கு மேலே ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறமாவது வரணும் என்பது. அதனால் சந்நியாசத்துக்கு வர்றதுன்னா சந்நியாசமே முழுக்க சந்நியாச ஆசிரமத்துக்கே காவி வாங்கி கொண்டு வருதல் என்பது. அதை விட மனதில் பற்றுதலை விடுதல். வீட்டில் இருந்தாலும் ஒட்டியும் ஒட்டாமல் இருந்து கொண்டு நம்ம ஆன்மீக குடும்ப விவகாரங்கள் அது இதை பற்றியெல்லாம் அதிகமாக யோசனை பண்ணாமல், தொழில் முதலானவைகள் அதிகமாக யோசனை பண்ணாமல் அதை அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு அதில் வானப்பிரஸ்தம் சந்நியாசம்னு அப்புறம் வச்சிருக்கு. வானப்பிரஸ்தம்ங்கிற சந்நியாசம் இல்லை, அது கிரகஸ்தமும் இல்லை, ரெண்டுக்கு நடுவில் அது இருக்கின்றது. அப்போ இருக்கிறார், ஆனால் கர்மா பண்ணாமல் லௌகிக்க கர்மாவில் அதிக ஈடுபாடு இல்லாமல் அதை அடுத்த தலைமுறைகிட்ட கொடுத்துட்டு அமைதியாக ஜபம் தியானம் சாஸ்திரங்களை சிரவணம் பண்ணுறதுன்னு இருக்கிறது. அதுக்கு மேலே நமக்கு வாய்ப்பு இருந்தால் சந்நியாச ஆசிரமத்துக்கே வருதல். ஆனால் முக்கியம் என்னது? சிரவண மனன நிதித்தியாசனத்தை விடாமல் பண்ணுறது, சாஸ்திர விசாரத்தை விடாமல் பண்ணுறதுங்கிறது தான் சாதனை. அடுத்த வாக்கியம். இதற்கு இந்த பகவானுடைய வாக்கில் இருந்து பிரமாணங்களை கொடுக்குறார். பகவத்கீதையில் இருந்தே பகவான் இந்த ரெண்டையும் பிரித்து சொல்லி வருகிறார். அதான் இங்கே நமக்கு இது விவாகம் தெளிவாக இருக்கணும். யாருக்கு கர்மா, யாருக்கு கர்மா இல்லை என்பது. அஞ்ஞானிக்கு கர்மா உண்டு, ஞானிக்கு கர்மாவுக்கான அவசியம் இல்லை, கட்டாயம் இல்லை, அவசியம். செய்யலாம், அவர் செய்யலாம், செய்யாமல் இருக்கலாம், ஆனால் கட்டாயம் இல்லை. ஒரு குறிப்பிட்ட ஒரு 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 லெவலுக்கு மேலே ரொம்ப உயர்ந்த நிலைக்கு போகிற பொழுது கர்மாங்கிறது செய்யணுங்கிற எண்ணமானது போய்விடும். சமூகத்துக்காக, நமக்காக இல்லைனாலும் சமூகத்துக்காக செய்யலாம் அப்படிங்கிற எண்ணம் கூட ஒரு குறிப்பிட்ட பருவத்துக்கு மேலே, ஒரு குறிப்பிட்ட மனநிலைக்கு மேலே நமக்கு அது இல்லை. மனசு ஆத்ம சிந்தனையிலேயே இருந்துட்டா அப்புறம் நமக்கு எழுந்து போகிறது நம்மளுடைய சரீர கர்மாவையே அதிகப்படினா உற்றாருக்கு உடம்பும் மிகைனா. அதனால் பிறப்பருக்கள் உற்றாருக்கு உடம்பும் மிகைனா, தன்னுடைய உடம்பே எக்ஸ்ட்ரா, அது மிகை, அதுவே ஒரு சுமை கூடுதல். அப்படிங்கிற பொழுது சமூகத்தை பற்றியோ மற்றவர்களை பற்றியோ அக்கறையோ சிந்தனையோ எதுவுமே அங்கே இருக்காது. அங்கே இருக்கிறது ஒரே சிந்தனை. அதனால் கர்மாங்கிறது அங்கே செய்வதற்கான வாய்ப்பு இல்லை. அதனால் வைதிக முறைப்படி கர்மாவை விடுதல். அதனால் சர்வ கர்ம சந்நியாசம்னு அங்கே சொல்ல வர்ற பொழுது இதுவரைக்கும் அவர் முறையாக ஒரு சந்தியாவந்தனம் இதெல்லாம் பண்ணி கொண்டு இருந்தார். அந்த வைத்திய கர்மாவை எடுத்துக்கொள்வதற்காக ஒரு பூஜா முறை இருக்குது, அதை அவர் செய்து பண்ணி கொண்டார். உபநயனம்ங்கிற ஒரு வைத்திய கர்மாவை பண்ணி அந்த வைத்திய கர்மாவை எடுத்துக்கொண்டு அதற்கப்புறம் அக்னிஹோத்திரம் முதலானவைகளை பண்ணார், உபாசனை முதலானவைகளை பண்ணார். இப்போ இவருக்கு பக்குவம் அதை விடுற பொழுதும் விடுறதுக்கான ப்ரொசீஜர் இருக்குது, அதோட விடுறது தான் சந்நியாசம். அதனால் யார் வைத்தியமாக கர்மாவை பண்ணுறதுக்கு உபநயனம்ங்கிற சம்ஸ்காரம் எடுத்துக்கொண்டு வைத்திய கர்மாவை பண்ணார்களோ ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு அப்புறம் நான் இனிமேல் இதெல்லாம் பண்ண போகிறதில்ல, இந்த கர்மா உபாசனையெல்லாம் பண்ண போகிறதில்ல, அதுக்கு பதில் சாஸ்திர சிரவணத்தை பண்ண போகிறேன்னா இது வரைக்கும் பண்ணிட்டு வந்த உபாசனா தேவதைகள்லாம் இருக்கே, இது வரைக்கும் பூஜை பண்ணதெல்லாம் தினம் நித்தியசரி அந்த தேவதைகளுக்கெல்லாம் நம்ம ஆகுதி முதலானவைகள் கொடுத்துருக்குறோம், சாப்பாடு முதலானவைகளை கொடுத்துருக்குறோம்.
அப்போ இனிமேல் நான் கொடுக்க மாட்டேங்கிறத சொல்லணும்ல. இன்றைக்கி வரைக்கும் சாப்பாடு போட்டு இருந்தாலும் நாளையிலேருந்து நான் போட மாட்டேன், வேறு ஆளை பார்த்துக்கேன்னா, வேறு வீட்டை பார்த்துக்க, வேறு ஆளை பார்த்துக்கன்னு ஒரு அறிவிக்கிறதுங்கிறது ஒரு முறை தானே. அந்த மாதிரி அவர் ஒப்படைக்கிறார். அதுதான் சந்நியாசம். அதனால தான் சந்நியாசங்கிறது பிராமணர்களுக்குன்னு சொன்னாக்க, பிராமணர்கள் தான் அது முறையாக வைதிகமாக அந்த கர்மாவை எடுத்துக்கொண்டு செய்கிறார்கள். அதனால் விடுகிறார்கள். நம்ம வைதிகமாக எந்த சங்கல்பமும் பண்ணிக்கொள்ளலை, உபநயனம் பண்ணிக்கொள்ளல, வேதாத்தியனம் பண்ணல, வைதிக கர்மாவே பண்ணலைனாக்கா விடுறதில் என்ன முறை இருக்குது? ஒன்றும் இல்லை, போயிட்டே இருக்க வேண்டியதாக. விடுறதுனாக்கா மனசுலேருந்து விட வேண்டியதாக. செய்யணுங்கிற எண்ணம் மனசில் இருந்தது, விடுறதுங்கிற எண்ணம் மனசில் வந்தால் போதும். ஆனால் அது ஒரு சிஸ்டமாக எடுத்துக்கொண்டு செய்யும். கம்பெனியில் வேலைக்கு சேர்ற பொழுது அதுக்கு ஒரு ஃபார்மாலிட்டிஸ் இருக்குது. போதும், நான் சர்வீஸ் பண்ணது போதும், எனக்கு சும்மா இருக்கணும்னு தோணுதுனாக்கா அப்போ அது விடுறதுக்கான ஃபார்மாலிட்டிஸ் இருக்குல்ல. அப்போ அந்த ஃபார்மாலிட்டிஸ் பண்ணிவிட்டு விடணும். அந்த பண்ணுறதுங்கிறது தான் சர்வ கர்ம சந்நியாசங்கிறத ஆச்சாரியர் அது ஒரு முறை இருக்குது, மெத்தட் இருக்குது. முறையாக விடணும் என்பது சொல்லப்படுது. அப்போ நான் எந்த வேலையுமே எடுத்துக்கொள்ளலை, செய்யலை அப்படின்னாக்கா விடுறதுக்கு என்ன இருக்குது? போயிட்டே இருக்க வேண்டியது தான். இல்லை சொந்தமாக தொழில் பண்ணேன்னா முடிச்சுட்டு போயிட்டே இருக்க வேண்டியது. கடை வச்சுருந்தா திடீர்னு கடையை பூட்டிட்டு போயிட்டா யாரும் கேட்க போகிறாங்களா என்ன? ஏதோ இட்லி வியாபாரம் பண்ணாருன்னா அவருக்கு வைராக்கியம் வந்துடுச்சு, கடையை பூட்டிட்டு போயிட்டே இருந்தாருன்னா அது யார்ட்டையாவது சொல்லணுமா என்னது? ஒன்றும் இல்லை. அப்போ முறையாக ஒன்றை எடுத்துக்கொண்டிருந்தால் விடுற பொழுது முறை இருக்குது. அது இல்லைனாக்கா விடுறதுக்கு முறையானது தேவை இல்லை. அதனால் சர்வ கர்ம சந்நியாசம்னு சொல்கிற பொழுது சந்நியாச ஆசிரமங்கிறது அந்த வைதிக கர்மாவை விடுதல் என்பது தான். வைதிக கர்மா நமக்கு இல்லைன்னா நம்ம மனதில் அபிமானம் கொண்டு இருந்தோம், மனதில் அபிமானத்தை விடணும். அதுதான். அதே மாதிரி நமக்கு குடும்ப பொறுப்புகள்லாம் இருக்குன்னா ரிட்டையர்மெண்ட்டுக்கு அப்புறம் அதில் தொழில் பண்ணி கொண்டு இருந்தோம்னா அந்த முறையாக அடுத்த தலைமுறைக்கு கொடுக்கறதுங்கிறதான் சர்வகர்ம சந்நியாசம். சந்நியாச ஆசிரம் காவி போட்டுட்டு வரணுங்கிறது இல்லை. சர்வகர்ம சந்நியாசம்னு மற்றவர்களுக்கு, இந்த வைதிக கர்மா தவிர மற்ற கர்மா பண்ணுறவர்களுக்கு என்னென்ன முறையாக அடுத்த தலைமுறைகிட்ட பொறுப்பை கொடுத்துட்டு வர்றது என்பது தான். அதனால் அதை பகவானே பிரித்து சொல்கிறார். இந்த அஞ்ஞானிகளுக்கு அல்லது நான் கர்த்தா அகம் கர்த்தாங்கிற எண்ணம் உடையவர்களுக்கு கர்ம மார்க்கத்தையும், அப்புறம் ஞானத்தில் விருப்பமுடையவர்களுக்கு ஞான மார்க்கத்தையும் நான் சொல்லுகிறேன் அப்படின்னு பகவான் ஏற்கனவே அதை பிரித்து சொல்லுகிறார். ஏன் பிரித்து சொல்லணும்? ரெண்டு இருக்கிறதுனால தான் பிரித்து சொல்லுகின்றார் என்கிறத அந்த ஆச்சாரியர் மேற்கோளாக காட்டுகின்றார். அடுத்த வாக்கியம். அத்தஹ ஏவ பகவான் நாராயணः சாங்கியான் விதுஷः அவிதுஷः ச கர்மிணः பிரவிபஜ்ய द्वे निष्ठे கிராஹயதி ஞானயோகேன சாங்கியானாம் கர்மயோகேன யோகினாம் இதி. அத்தக ஏக பகவான் நாராயணக. அதனால தான் பகவான் நாராயணன் சாங்கியர்களுக்கு, சாங்கியர்களான விதுஷர்களுக்கு, ஞானிகளுக்குங்கிற பொழுது ஞானத்தை உடையவர்களுக்கு, ஞானத்தை விரும்புகிறவர்களுக்கு, விதுஷகங்கிற பொழுது ஞானத்தை விரும்புகிறவர்களுக்கு, அது மாதிரி அபிதுஷகங்கிற பொழுது நான் கர்த்தா என்று கருதுகின்ற கர்ம பலனை விரும்புகிறவர்களுக்கு. அதனால் அபிதுஷக கர்மினகன்னா, கர்மத்தை கர்மத்தில் விருப்பமுடையவனுக்கு, நான் கர்மின்னு நினைக்கக்கூடியவர்களுக்கு. பிரவிபிஜ்ய ரெண்டா பிரித்து, துவே நிஷ்டே இருவிதமான வாழ்க்கை முறையை சொல்லியிருக்கின்றார். யார்? ஞான யோகேன சாங்கியானா. அதனால் சாங்கியர்களுக்கு ஞான யோகத்தை அடைய விரும்புகிறவர்களுக்கு ஞான யோகத்தையும், ஞானத்தை அடைய விரும்புகிறவர்களுக்கு ஞான யோகத்தையும், கர்மாவை செய்ய விரும்புகிறவர்களுக்கு, கர்த்தத்துவம் உடையவர்களுக்கு கர்ம யோகத்தையும் சொல்லுகின்றேன் என்று சொல்லுகின்றார். அதனால் கர்மத்தை செய்தலையே அவர் யோகமாக சொல்லுகின்றார். சன்னியாசிக்கு கர்மத்தை தியாகம் பண்ணுறதை பற்றி சொல்கிறார். கர்மிக்கு கர்மத்தை யோகமாக பண்ணுவது எப்படின்னு சொல்லுகின்றார். அதனால் ஸ்கூல்லையே பிரைமரி ஸ்கூல், ஹையர் செகண்டரி ஸ்கூல்னு பிரிக்கிறோம். இது ஒரு லெவல், அது ஒரு லெவல், ஒரே காம்பவுண்டுக்குள்ளே இருக்கலாம். ஆனால் அதில் பிரைமரி, ஹையர் செகண்டரின்னு அப்படி இருக்கிற மாதிரி. அதனால் இது ஒரு நிலை, அது ஒரு நிலை. அதே மாதிரி
இது பகவானே சொல்லியிருக்கிறது. அதுக்கப்புறம் மகாபாரதத்தினுடைய வேறு பகுதியிலிருந்து அதையும் மேற்கோள் காட்டுகின்றார். வியாச பகவான் சொன்னதை ததாச்ச புத்திராய ஆக பகவான் வியாசக द्वाविमौ अथ पन्थानौ इत्यादि तथा च क्रियापतश्च एव पुरस्तात् पश्चात् संन्यासश्च इति. அதனால் பகவான் வியாச பகவான் அவர் என்ன யாருக்கு சொன்ன புத்திராய தன்னுடைய புத்திரர் சுக பிரம்மத்துக்கு சொன்னார். என்ன சொன்னார்? 2 பாதைகள் இருக்கின்றன. இந்த 2 பாதைகள் இருக்கின்றன. அது என்னது? மேலும் என்ன? கிரியாபதஷ்ச கிரியாபாதை, கிரியா என்ற ஒரு பாதையும் ஒரு மார்க்கமும், பிறகு அது முன்னாடி, அதனால் கிரியாங்கிறது புரஸ்தாத்னா முன்னாடி, அப்புறம் பశ్చాத் பிறகு சந்நியாசஸ்ச. அதனால் முதலில் கிரியா என்ற கர்ம மார்க்கமும், முதலில் கர்ம மார்க்கமும் பிறகு சந்நியாச மார்க்கம் என்றும், கர்ம மார்க்கம் என்றும் சந்நியாச மார்க்கம் என்றும் 2 மார்க்கங்கள் இருக்கின்றன. அதையும் கிரமமாக சொல்லிட்டார். முதல்ல கர்ம மார்க்கம், பிறகு சந்நியாச மார்க்கம் என்று 2 மார்க்கங்கள் இருக்கின்றன. கர்மாவை செய்து பக்குவம் அடைந்தவன் ஞான மார்க்கத்திற்கு வர வேண்டும். கர்ம மார்க்கமும் பிறகு சந்நியாச மார்க்கமும். இங்கேயே பகவத்கீதையிலேயே பின்னாடி பகவான் சொல்ல போகிறார். அது அடுத்த வாக்கியம். ஏதம் ஏவ விபாகம் புனக புனக தர்ஷயிஷ்யதி பகவான் அதத்வவித் அகங்கார விமூடாத்மா கர்த்தா அகம் இதி மன்யதே தத்வவித் ந அகம் கரோமி இதி ததா ச சர்வகர்மாணி மனசா சந்நியாஸ்தே இத்தியாதி. பகவான் இங்கேயும் அதத்வவித் அகங்கார விமூடாத்மா, அகங்காரத்தினால் மூடத்தன்மை அடைந்திருக்கக்கூடிய ஜீவனானவன் கர்த்தா அகம் இதி மன்யதே, நான் கர்த்தா என்று நினைக்கின்றான். அப்போ யார் தன்னை கர்த்தா என்று நினைக்கின்றானோ அவன் அபிதுஷகங்கிறத பகவானே சொல்லிட்டார். அஜ்ஞானி தன்னை கர்த்தா என்று நினைக்கிறான், அல்லது தன்னை கர்த்தா என்று எவன் நினைக்கிறானோ அவன் அஜ்ஞானி. இப்போ அவனுக்காக கர்மாவானது விதிக்கப்படுகின்றது. அதே மாதிரி தத்துவவித் து ந அகம் கரோமி, தத்துவவித்தானவன் மாறாக, தூணா மாறாக தத்துவத்தை அறிந்தவன், ஆத்ம தத்துவத்தை அறிந்தவன் அகம் ந கரோமி, நான் செய்வதில்லை என்று நினைக்கின்றான். இது மன்யதேங்கிறத சேர்த்துக்கொள்ளணும் என்று நினைக்கிறான். நான் எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை. ஆத்மா எதையும் செய்வதும் இல்லை, செய்விப்பதும் இல்லை, செயலின் பயனை அனுபவிப்பதும் இல்லை என்ற ஞானத்தை உடையவனாக தத்துவவித்து இருக்கின்றான். ஆனால் ஞானம்ங்கிறதே இதான், நான் கர்த்தான்னு புரிந்து கொள்வது தான் ஞானம். அப்போ நான் கர்த்தான்னு புரிந்து கொண்டா அது அஜ்ஞானம். அதனால் இந்த 2 விபாகம் இருக்குது. அஜ்ஞானி ஞானின்னு இருக்குது. அஜ்ஞானிக்கு கர்மா, ஞானிக்கு கர்ம தியாகம் என்பது அப்படித்தான்னு தெளிவுபடுத்துகின்றார். அதனால் இது முன்னாடி பூர்வபக்ஷி கேட்டதை ஞாபகத்தில் வச்சுக்கொள்ளணும். கர்மா அஜ்ஞானிக்கு தான் சொல்லியிருக்குன்னா ஞானமும் அஜ்ஞானிக்கு தான் சொல்லியிருக்கே அப்படின்னு கேட்டால் ஆமாம், ஆரம்பத்தில் அப்படித்தான். ஆனால் ஞானம் வந்த பிறகு அதற்கு மேலே செய்வதற்கு ஒன்றும் இல்லை, அதனால் அதற்கு பிறகு கர்மாங்கிறது இல்லை. ஆனால் அஜ்ஞானிக்கு கர்மாவை தெரிந்து கொண்டாலும் அதன் பிறகு செய்ய வேண்டிய தேவை இருக்குது. அதனால் இது வேற அது வேற என்பதை தெளிவுபடுத்துகிறார். அதுக்கப்புறம் இதில் இன்னொரு மேற்கோள், ததாச்ச சர்வ கர்மாணி மனசா சந்நியாஸ்தே இத்தியாதி, எல்லா கர்மாக்களையும் மனதினால் தியாகம் செய்து என்றும் பகவான் சொல்லியிருக்கிறார். பின்னாடி இன்னொரு ஸ்லோகம் வருது, சொல்லியிருக்கிறார்.
எல்லா கர்மாக்களையும் மனதினால் துறந்து அப்படின்னு தெளிவாக துரத்தல் கர்ம தியாகம்ங்கிறத தெளிவாக பகவான் காமிச்சிருக்கிறார்னு சொல்கிறார். அதை வைத்துக்கொண்டு அதில் பூர்வபக்ஷம்லாம் வருது. அதுக்கு முன்னாடி சுந்தரராஜ சர்மாவுடைய தமிழாக்கத்தை பார்த்துடலாம். இந்த 43வது பக்கத்தில் கடைசி பாராவிலேருந்து படிச்சுட்டு போகலாம். மற்றொரு எவன் ஆத்மாவை நான் கர்த்தா என்று அறிகிறானோ அவனுக்கு நான் இது செய்ய வேண்டும் என்னும் எண்ணம் அவசியம் உண்டாகும். அதற்கு ஏற்ப அவன் கர்மத்திற்கு அதிகாரி ஆகிறான் என அவனை பற்றி கர்மங்கள் விதிக்கப்படுகின்றனவாம். அப்படிப்பட்டவன் அஞ்ஞானியே. அவ்விருவரும் சரியாக அறிபவர் ஆகார் 2:19 என்னும் திருவாக்கினாலும் சிறப்பித்து கூறியுள்ள ஞானிக்கு அவன் எப்படி கொள்கிறான் என்று கர்மத்தை மறுக்கும் திருவாக்கினாலும் என்கிற ஞானிக்கு சிறப்பித்து கூறியுள்ள ஞானிக்கு அவன் எப்படி கொள்கிறான்னா எப்படி கர்மாவை செய்வான், அவனுக்கு கர்மா இல்லைங்கிற அந்த ஆக்ஷேபார்த்தம் அங்கே இருக்குது. திருவாக்கினாலும் அதனால் பகவானே இப்படி பிரித்து கொடுத்திருக்கின்றார், சொல்லியிருக்கின்றார். ஆகவே அவிகாரியான ஆத்மாவை காண்கின்ற ஞானிக்கும் முக்தி பெற விரும்புவோனுக்கும் சகல கர்மங்களையும் துரத்தலிலேதான் அதிகாரம். ஆதலால் தான் பகவான் நாராயணன் சாங்கியர்களான ஞானிகளையும் கர்மிகளான அஞ்ஞானிகளையும் தனித்தனியே பிரித்து ஞான யோகத்தால் சாங்கியர்களுக்கும் கர்ம யோகத்தால் யோகிகளுக்கும் 3வது அத்தியாயத்தில் 3வது ஸ்லோகம் என முறையே 2 நிஷ்டைகளை உணர்த்துகின்றார். இந்த நிஷ்டைங்கிறது வாழ்க்கை முறை, இருவிதமான வாழ்க்கை முறை, இருவிதமான சாதனங்களை சொல்லியிருக்கின்றார். அவ்வண்ணவே வியாச பகவான் இனி இவ்வழிகள் 2ஆய் உள்ளன, இந்த வழிகள் 2 விதமாக இருக்கின்றன என்பது முதலாக மோட்ச பருவத்தில் 241 6 போட்டிருக்கு. ஆமாம், மகாபாரத மோட்ச பருவம் என்பது முதலாக தமது புத்திரனுக்கு கூறுகின்றார். அப்படியே கர்ம மார்க்கமே முந்தியது, துறவே பிந்தியது எனவும் அதே சந்தர்ப்பத்தில் கூறுவர். அதே சொல்லியிருக்கார். முதல்ல கர்மாவை பண்ணணும், பிறகு அதை துறவு பிந்தியது. துறவு அப்படிங்கிறது என்னது? கர்மாவை விடுதல்ங்கிறது தான் துறவு. துறவுங்கிறது கர்மாவை செய்து கொண்டு இருந்த கர்மாவை விடுதல் என்பது தான் துறவு. பகவான் அகங்காரத்தால் மனம் மயங்கி உண்மை உணராதிருப்பவன் நான் கர்த்தா என கொள்கிறான். உண்மை உணர்ந்தவனோ நான் ஒன்றும் செய்கிறவனில்லை என கொள்கிறான். 3:27-28 என இதே வேறுபாட்டை அடிக்கடி எடுத்து காட்டுவார். இந்த விபாகத்தை அங்கங்கே காட்டிக்கொண்டிருப்பார். அவ்வாறே சகல கர்மங்களையும் மனத்தால் துறந்து சுகமாக தங்கியிருக்கின்றான். 5வது அத்தியாயத்தில் 13வது ஸ்லோகம் என்பன முதலியவற்றை எடுத்து காட்டுவார். ஆனால் பகவான் பின்னாடி இதே கருத்தை அங்கங்கே சொல்ல போகிறார். அடுத்த விஷயம் ஆச்சாரியரே சொல்கிறார். தத்ர கேச்சித் பண்டிதம் மன்யா வதந்தி ஜன்மாதி ஷட்பாவ விக்ரியா ரஹிதः அவிக்ரியः அகர்த்தா ஏகः அகம் ஆத்மா இதி ந கஸ்யசித் ஞானம் உற்பத்யதே யஸ்மின் சதி சர்வகர்ம சந்நியாசः உபதிஷ்யதே. ஆச்சாரியர் சொல்லுகிறார். இன்னும் சிலர் இப்படி சொல்லுகின்றார்கள். பண்டிதம் மன்யா வதந்தி, தன்னை பண்டிதனாக கருதி கொள்பவர்கள்.
சாஸ்திரத்து கருத்து எனக்கு எல்லாம் நல்லா தெரியும் நினைக்கக்கூடிய சிலர். அதனால் அவனை பண்டிதன் நினைத்து கொண்டான். பண்டிதனா இல்லையாங்கிறது அது பார்க்கலாம். ஆனால் பண்டிதன் நினைத்து கொண்டு சாஸ்திரத்தை படித்தவர்கள் சிலர் இவ்வாறு கேட்கிறார்கள், இவ்வாறு சொல்லுகிறார்கள். ஜன்மாதி ஷட்பாவ விக்கிரியா ரஹிதக அவிக்கிரியக அகர்த்தா ஏகக ஆத்மா இதி ந கஷ்யச்சித்து ஞானம் உற்பத்தியதேன. இந்த மாதிரி ஒரு ஞானமே வர முடியாதுன்னு. இப்படி ஒரு ஞானம் பிறப்பு முதலான 6 விகாரங்களும் இல்லாத அவிக்கிரியமான அகர்த்தாவான ஒன்றே ஆன ஆத்மா நான் அப்படிங்கிற ஞானம் ஒருவனுக்கும் வரவே முடியாதுன்னு ஒரே போட்டான். ஞானம் வந்தால் சர்வகர்ம சந்நியாசம், அந்த ஞானமே வர முடியாதே, அப்புறம் எப்படி நீ சர்வகர்ம சந்நியாசம் அப்படின்னு சொல்லுவ அப்படிங்கிறதா. அதனால் சதி எஸ்மின் சதி. அதனால் ந கஷ்யச்சித்து ஞானம் உற்பத்தியதே, ஞானமே வராதுங்கிறதுனால எஸ்மின் சதி அப்படின்னா யாருக்காக சர்வகர்ம சந்நியாசக உபதிஷ்யதே, சர்வகர்ம சந்நியாசமானது உபதேசிக்கப்படுகின்றது. ஞானம் வந்தால் சந்நியாசம், சரி ஞானம் வந்துட்டால் சந்நியாசம் ஒத்துக்கும். ஞானமே வராதுங்கிறதான் விஷயம்னா. அதனால் நான் பிறகு முதலான 6 விகாரங்களும் இல்லாதவன், மாறுபாடு இல்லாதவன், அகர்த்தா ஒன்றானவன், ஆத்மா நான் ஆத்மா, இப்படியெல்லாம் ஒருவனும் புரிந்து கொள்ள முடியாது. அதனால் அந்த ஞானத்துக்கே வாய்ப்பு இல்லைன்ட்டு. அதனால் என்னென்ன எல்லாரும் கடைசி வரைக்கும் கர்மாவை பண்ணணும்னு. ஞானம் வந்தால் கர்மாவை விட்டுறலாம் சரி, ஆனால் ஞானமே வராது. ஞானம் வருவதற்கான வாய்ப்பே இல்லை. ஏன்? அதற்கு விளக்கம் சொல்லப்படுது. ந ஜாயதே இத்தியாதி சாஸ்திர உபதேச ஆனத்தக்யாத். பகவான் என்ன சொல்கிறார்? அப்படி இல்லை, அப்படி ஞானமே வர முடியாதுன்னு சொல்ல முடியாது. ஞானமே வர முடியாதுன்னா சாஸ்திரமே பிரயோஜனம் இல்லாததாக ஆகிவிடும். அனர்த்தம்னா, அனர்த்தம்ங்கிறதுலேருந்து வந்தது ஆனர்த்தக்கியம்னா பயனற்ற தன்மையை உடையதாக ஆகிவிடுதல். ஏன்னா சாஸ்திரம் தானே சொல்லுது. சாஸ்திரம் தான் ந ஜாயத்தே மிரியத்தே வா கதாச்சித்துன்னு சாஸ்திரம் தான் சொல்லுது. அப்போ இந்த ஆத்ம தத்துவத்தை ஆத்மா அக்கிரியா அப்படின்னு சொல்லக்கூடிய சாஸ்திர பாகமானது பயனற்றதுன்னு. ஏன்னா படிக்கிறதுனால ஒரு ஞானமும் வராதுன்னு, ஒரு ஞானமும் வராது, ஒரு பிரயோஜனம் இல்லைனாக்கா அந்த சாஸ்திரமே பிரயோஜனம் இல்லை தானே. அதனால் ஸ்கூலில் 5 பாடம் வச்சுருக்குறான். அப்போ எந்த பாடத்துக்கு பரீட்சை எழுதி மார்க் வாங்கினா எந்த பாடத்துக்கு எக்ஸாம் இருக்கோ அந்த பாடம்தான் நடத்துகிறான். பிடி பீரியடோ நல்லொழுக்க வகுப்பு அதுக்கெல்லாம் எக்ஸாம் இல்லைன்னா அந்த பாடத்தை நடத்துகிறதே இல்லை. ஏன்னா அதை நடத்தினா ஒன்றும் பிரயோஜனம் இல்லை, அப்புறம் என்னன்னா அதை நடத்துகிறதே இல்லைன்னா. அதனால் பிரயோஜனம் இல்லாத ஒரு பகுதி ஏன் வேதத்தில் இருக்கணும்? அப்போ வேதம் அனர்த்தம் அப்படிங்கிறது ஏற்புடையது அல்ல. அதுக்கு விளக்கம் கொடுக்குறார். யதாச்ச சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத் தர்மாக தர்மாஸ்தித்வ விஜ்ஞானம் கர்த்துஹு ச தேகாந்தர சம்பந்தி ஞானம் ச உற்பத்தியதே. ததா சாஸ்த்ராத் தஸ்ய ஏவ ஆத்மனः அவிக்ரியத்வ அகர்த்ருத்வ ஏகத்வாதி விஞ்ஞானம் கஸ்மாத் ந உற்பத்தியதே இதி பிரஷ்டவ்யாः. ஆச்சரியர் சொல்கிறார், சாஸ்திரம் அனர்த்தமாயிரும். அப்படி இல்லை. எப்படி? சாஸ்திரத்தினுடைய பூர்வ பாகத்தை, அதாவது சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், சாஸ்திரத்தை ஒருத்தன் படிக்கிறான், வேதாத்தியனம் பண்ணுறான், அந்த சாஸ்திர உபதேசத்தினுடைய சாமர்த்தியத்தினால, சாஸ்திரத்தை கேட்கறதுனால, குரு சொல்கிறார், இவன் கேட்கிறான். அப்படி அந்த கேட்கறதுனால ஒருவனுக்கு தர்மாஸ்தித்வ விஞ்ஞானம், தர்மம் இருக்குது, தர்மம் பற்றி புண்ணிய பாபம் பற்றிய விஞ்ஞானமானது ஏற்படுகின்றது, ஞானமானது ஏற்படுகின்றது. தர்ம சாஸ்திரங்களை படித்து தான் தர்ம அதர்மத்தை பற்றி தெரிந்து கொள்கிறான். தர்மத்தை பண்ணால் புண்ணியம், அதர்மத்தை பண்ணால் பாபம், அதனுடைய பலன். புண்ணியம் இருந்தால் உயர்ந்த லோகங்கள், பாபம் இருந்தால் கீழான லோகங்கள்,
புண்ணிய பாபம் சமமாக இருந்தால் அமர்த்திய நடுவில் இருக்க பூலோகம் இதெல்லாம் தெரிந்து கொண்டு, ஆகவே அது மட்டும் இல்லை, புண்ணியம் இருந்தால் சுகம், பாபம் இருந்தால் துக்கம் அப்படிங்கிறதெல்லாம் சாஸ்திரம் சொல்லி தான் தெரியுது. அந்த ஞானம் வருது. அந்த ஞானத்தினால் என்ன பண்ணுறான், எனக்கு நான் சுகமாக இருக்கணும், இங்கே சுகமாக இருக்கணும், அது மட்டும் இல்லை மறுபிறவிகளையும் சுகமாக இருக்கணும் அப்படிங்கிற அந்த இச்சை, அந்த சுகத்தில் இருக்கக்கூடிய இச்சை, அந்த தர்ம ஞானத்தினால சாஸ்திரம் சொல்கிற விஷயத்தை அவன் பின்பற்றுகின்றான், செய்கின்றான். அப்போ சாஸ்திரத்தை படிக்கிறதுனால, சாஸ்திரத்தை கேட்கறதுனால ஒருவனுக்கு தர்ம அதர்ம விவேக ஞானமானது வருகின்றது. அது எப்படி வருதோ அதே மாதிரி அதே சாஸ்திரம் சொல்கிறதுனால ததா அப்படியே சாஸ்திராத், அதே சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், சாஸ்திராத்த சாஸ்திர உபதேச சாமர்த்தியாத், அதே சாஸ்திரத்தினுடைய இன்னொரு பகுதியில் என்ன சொல்லுது, அதே சாஸ்திரம் தான் சொல்லுது, ஆத்மாவுக்கு அக்கரியத்துவம், அகர்த்திருவம், ஏகத்துவம் இதெல்லாம் சொல்லி அந்த விஞ்ஞானத்தை உபதேசம் செய்கின்றது. அதோட சாஸ்திரத்தினுடைய இன்னொரு பகுதி ஆத்மாவுக்கு, ஆத்மனகனா ஆத்மாவுக்கு மாறுபாடு இல்லாத தன்மை, கர்த்திருவம் இல்லாத தன்மை, ஏகத்துவம் உடைய தன்மை, இவைகளை உபதேசம் செய்கின்றது. அப்போ அதை அவன் கேட்கறதுனால அந்த விஞ்ஞானம் வரும்ல. எப்படி தர்ம பகுதியை, தர்மசாஸ்திரத்தை கேட்கறதுனால தர்மத்தை பற்றிய விஞ்ஞானம் வருதுன்னா, ஞான சாஸ்திரத்தை கேட்கறதுனால ஞானத்தை பற்றிய விஞ்ஞானமானது வரணும். அப்படி ஞானமே வராதுன்னு எப்படி சொல்ல முடியும்? தர்மத்தை படித்தா தர்மத்தை பற்றி அறிவு வருதுன்னா, அப்போ ஆத்மாவை படித்தா ஆத்மாவை பற்றிய அறிவு வரும் தானே. அப்படி ஒரு வருவதற்கே வாய்ப்பு இல்லைன்னு எப்படி நீ சொல்ல முடியும்? அது வருதுன்னா இதுவும் வரும். அது பாசிபிள்னா இதுவும் பாசிபிள் தான். ந உற்பத்தியதேன்னு கஸ்மாத் ந உற்பத்தியதே இது பிரஷ்டவியாக. அதனால் எப்படி வராமல் போகும் என்று அவர்களிடம் கேட்க வேண்டும். ஏன் உண்டாகாது என்று அவர்கள் கேட்கப்பட வேண்டும், அவர்களிடம் கேட்க வேண்டும் அப்படின்னு அர்த்தம். சுந்தரராஜ சர்மாவை படிச்சுருவோம். நிர்விகாரியான ஆத்மாவின் ஞானம் உண்டாகக்கூடியது தான். உண்டாகாதுங்கிறது பூர்வபக்ஷம், உண்டாகக்கூடியது தான்ங்கிறது சித்தாந்தம். ஆக்ஷேபம். இனி தங்களை பண்டிதர்களாக எண்ணியுள்ள சிலர் எத்தகைய ஞானம் உண்டானால் சகல கர்மங்களையும் துரத்தல் என்பது விதிக்கப்படுகின்றதோ அத்தகைய ஞானம், அதாவது நான் உலகிலுள்ள பொருள்களுக்கு உரிய பிறப்பு முதலிய 6 விகாரங்களும் இல்லாமல் நிர்விகாரியாய் அகர்த்தாவாய் ஏக்கமாய் இருக்கும் ஆத்மா என்னும் ஞானம் ஒருவனுக்கும் உண்டாகாது என்று கூறுகிறார்கள். சிலர் அப்படி ஞானம் ஏற்படாது என்று கூறுகிறார்கள். அது சரி என்று அப்படி சொல்கிறது சரியில்லை. ஏன் சரியில்லை? இது பிறப்பதில்லை என்பது முதலான சாஸ்திரத்தின் உபதேசம் வீணாய் விடுமாதலேன். அந்த சாஸ்திர பகுதியானது வீணா, அப்படி ஞானமே வராதுன்னா அதை உபதேசம் பண்ணுகின்ற பகுதி பயனற்றதுன்னு ஆகிவிடும். சாஸ்திர உபதேசத்தின் வல்லமையினால், சாஸ்திர உபதேசத்தினுடைய வலிமையினால் தர்மம் என்பதும் அதர்மம் என்பதும் உண்டு என்ற ஞானமும், ஜோதிஷ்டோமாதி கர்மங்களை செய்கிறவனுக்கு ஸ்வர்கலோகத்திலே சுகம் அனுபவிக்கத்தக்கவாறு உண்டாகும் வேறொரு உடலை பற்றிய ஞானமும் எப்படி உண்டாகின்றனவோ. அதனால் தர்ம அஸ்தித்வ இதில் இருக்க வாக்கியம் பார்த்தா என்ன இருக்குது? தர்ம அஸ்தித்வ விஜானம்னா தர்மாஸ்தித்வ அப்படின்னு இருக்கிறது. தர்ம அஸ்தித்வ, தர்மம் தர்மத்திற்கு பலனை அனுபவிக்கிறதுக்கான புண்ணியம், அதை அனுபவிக்கிறதுக்காக இருக்கிற லோகம், அதற்கான அடுத்த பிறவி, இவைகளெல்லாம் அதோட அஸ்தித்வங்கிறது தர்ம அஸ்தித்வம். வேறொரு உடலை பற்றிய ஞானமும் எப்படி உண்டாகின்றனவோ அப்படியே சாஸ்திரத்தால் அந்த ஆத்மாவே நிர்விகாரியாக அகர்த்தாவாக ஏக்கமாக மற்றும் இவை போன்றதாக உள்ளது என்ற ஞானமும் ஏன் உண்டாகாது என்று அவர்களையே கேட்க வேண்டும். யார் சொல்கிறாங்களோ
அவர்கள்ட்டையே கேள்வி கேட்கணும். அது பயனுடையதுன்னா, அந்த சாஸ்திரம் கர்மபாகம் பயனுடையதுன்னா ஞான பாகத்துக்கும் ஒரு ஞானம் வருமே. கர்மகாண்டத்தை படிக்கிறதுனால கர்மத்தை பற்றிய ஞானம் வருது, தர்மத்தை பற்றிய ஞானம் வருதுன்னா ஞானகாண்டத்தை படிக்கிறதுனால ஆத்மாவை பற்றிய ஞானம் வரத்தானே செய்யும். அது எப்படி வராமல் போகும் அப்படின்னு கேட்டார். அதற்கு பூர்வபக்ஷி ஒரு ஹேத்து, ஒரு காரணம், ஒரு நியாயம் சொல்லுகின்றார். ஏன்னா அவன் ஒரு கருத்தை சொன்னால் அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும்ல, அதை சொல்லுகிறார். அதாவது பிரதிவாதியின் மறுமொழி என்னது? கரண அகோச்சரத்வாத் இது சேத். சாஸ்திரம் என்ன சொல்லுது? ஆத்ம லட்சணத்தில் ஆத்மா அகோச்சரம்னு சொல்லுது. இந்திரியங்களுக்கு புலப்படாதது, மனதிற்கும் இந்திரியங்களுக்கும் புலப்படாது. மனோ வாச்சாம கோச்சரம்னா மனசு வாக்குக்கு எட்டாதது. ஏன மனசா ந மனுத்தேன. மனதனால் எதனால் மனது அனைத்தையும் அறிகின்றதோ, எதனை மனதால் அறிய முடியாதோன்னு சாஸ்திர வாக்கியம் இருக்கே. மனதினால் அறிய முடியாதுன்னு சொன்னால் நம்ம எதா இருந்தாலும் மனதின் வழியாக தான் ஞானம் வருது. இப்போ மனதினாலேயே அறிய முடியாதுன்னா அது அறிய முடியாது தானே. அப்போ அதை அறிவதற்கான வாய்ப்பே இல்லை. நம்ம உலகத்தில் எதை அறிந்தாலும் புலன்களை கொண்டு மனதை கொண்டு தான் அறிகிறோம். அப்போ புலன்களுக்கும் மனதுக்கும் அது எட்டாதுன்னு சாஸ்திரம் அந்த ஆத்மாவுக்கு லட்சணம் சொல்லிட்டா எட்டாத ஒரு விஷயத்தை பற்றி அறிவு எப்படி வரும்? வரவே வராதே. அதான் ஏதோ வாச்சோ நிவர்த்தந்தே அப்பிராப்பிய மனசா சகனா. வாக்கு முதலானவைகள் மனதோடு கூட எதிலிருந்து திரும்புகின்றதோனா, எதையும் அடைய முடியாமல் திரும்புகின்றதோனா, அப்படியெல்லாம் இருக்குது. அப்போ அந்த வாக்கியங்கள்லாம் அதை பிரமாணமாக வைத்துக்கொண்டு, அதே வேத வாக்கியத்தை பிரமாணமாக வைத்துக்கொண்டு தான் சொல்கிறார். ஆத்மாவை பற்றி சொல்லக்கூடிய பொழுது ஆத்மா சொல்கின்ற அந்த உபனிஷத்தானது என்ன சொல்லுது? ஆத்மா இந்திரியங்களுக்கும் புலன்களுக்கும் அறிய முடியாதது. அப்போ ஆத்மானு ஒன்று இருக்குது, அதில் ஒன்றும் சந்தேகம் இல்லைன்னா சாஸ்திரத்தில் ஸ்ரத்தை இருக்கிறதுனால அவர்களுக்கு சொர்க்கம் நரக்கமே சாஸ்திரம் சொல்லுது இருக்குது, அவ்வளோதானே. போனால் தானே தெரியும். நமக்கு சொர்க்கமோ நரக்கமோ சாஸ்திரம் சொல்லுது, அது போனால் தான் நமக்கு தெரியும், இல்லாமல் நமக்கு தெரியாது. சாஸ்திரத்தில் பரிபூர்ண ஸ்ரத்தை இருக்கிறதுனால நாம் மரணத்திற்கு பிறகு அங்கே போவோம் அப்படின்னு கர்மாவை பண்ணணும். அதே மாதிரி ஆத்மானு ஒன்று இருக்குன்னா சாஸ்திரம் ஆத்மானு ஒன்று இருக்குது அப்படின்னு சாஸ்திரம் சொல்கிறதுனால பிரமாணம். மற்றபடி அது நம்மளால் அறிய முடியாது. இப்படி சொர்க்கத்தை சாஸ்திரம் சொல்கிறதா நமக்கு பிரமாணமாக இருக்க இல்லையே. இப்போ நம்மளால் இந்த உடம்பை வைத்துக்கொண்டு அறிய முடியுமா? அறிய முடியாது. அங்கே போனால் தான் தெரியும். அங்கே போனதுக்கப்புறம் நமக்கு இங்கே இருக்கிற ஆளுக்கு அதை சொல்ல முடியாது. அதனால் அது தெரியாது. அப்போ சொர்க்கங்கிறது தெரியாத ஒன்று தான், எப்பொழுதுமே நமக்கு தெரியாத ஒன்று தான். அதனால தான் இல்லைன்னு சொல்கிறான் நாஸ்திகவாதி. எப்படி ஒன்று இல்லவே இல்லைன்னு சொல்கிறான். ஏன்னா நமக்கு தெரியாத ஒன்று தான். அப்போ எப்படி தெரியுது? சாஸ்திரம் சொல்லித்தான் தெரிகிறதே ஒழிய மற்றபடி தெரியல. அடுத்த பிறவிங்கிறது சாஸ்திரம் சொல்லி தான் தெரியுதே ஒழிய நமக்கு அடுத்த பிறவிக்கு போயிட்டால் முந்தின பிறவி ஞாபகத்துக்கு இல்லையே. அப்போ இல்லை. அதனால் அது சாஸ்திரம் மட்டுமா பிரமாணமாக இருக்குது. மற்றபடி நமக்கு இது இப்போ அனுபவத்துக்குரியது அல்ல. அதே மாதிரி ஆத்மா ஒன்று இருக்குதுன்னு சாஸ்திரம் சொன்னாலும் அந்த ஆத்மா அகோச்சரம்னு சாஸ்திரம் சொல்லி இருக்குது. அதனால் சாஸ்திரம் மட்டும்தான் அதுக்கு ஆத்மா இருக்குங்கிறதுக்கு பிரமாணம், நமக்கு விஷயமாகாது. அப்போ நமக்கு விஷயமாகாதுன்னா அப்போ ஆத்மாவை அறிந்து கொண்டவன் கர்மாவை தியாகம் பண்ணுவான்னா, இந்த பிறவியில் நீ அறிந்து கொள்ளவே முடியாது. அதான் இங்கே இந்த பிறவியில் உனக்கு இந்த இந்திரியங்களுக்கும் புலன்களுக்கும் அது விஷயமாகவே ஆகாது. அதனால் நீ கர்மாவை சந்நியாசம் பண்ணுறதுங்கிறதே இல்லை, சாகிற வரைக்கும் செஞ்சு தான் ஆகணும் அப்படிங்கிறது அவர்களுடைய பிரதிவாதம். இருக்க ஆச்சாரியர் பதில் சொல்கிறார். என்ன பதில் சொல்கிறாருன்னு பதில் படிச்சுடுவோம். ஒரு விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ந மனசா ஏவ அனுஷ்டவ்யம் மனசா ஏவ அனுத்ரஷ்டவ்யம் இதி ஸ்ருதேஹ சாஸ்திர ஆச்சாரிய உபதேச சமதமாதி சம்ஸ்கிருதம் மனஹ ஆத்மதர்ஷனே கரணம். மனதுக்கு எட்டாதுன்னு சாஸ்திரம் சொல்லி இருக்கிறேன்னா இல்லை, அதே சாஸ்திரத்தோட இன்னொரு இடத்துல மனதுக்கு எட்டுங்கிறதும் சொல்லியிருக்கிறேன். எட்டாதுன்னு சொன்ன வாக்கியத்துக்கு அவங்க வேத உபனிஷத்தில் இருக்குதுன்னு பிரமாணம் காமிச்சா, எட்டும்னு சொல்கிறதுக்கும் பிரமாணம் இருக்குது. பிருகதாரண்ய உபனிஷத்தில் மனசா ஏவ அனுதிரஷ்டவியம்னு சொல்லியிருக்கு. மனதினால்தான் இது தொடர்ந்து பார்க்கப்பட வேண்டும் என்று
அறியப்பட வேண்டும் என்று அடையப்பட வேண்டும்னு சாஸ்திரம் தெளிவாக சொல்லியிருக்கு. அதனால் மனசா ஏவ ஆப்தவ்யம் அப்படின்னு இன்னொரு உபனிஷத்தில் கட்டோபனிஷத்து நினைக்கிறேன், கட்டோபனிஷத்தில் அது வருது மனசினாலே அது அடையப்படத்தக்கது அப்படின்னு வாக்கியம் சொல்லி இருக்கு. அப்போ ஒரு வேதத்திலேயே ஒரு வாக்கியத்துக்கும் இன்னொரு வாக்கியத்துக்கும் முரண்பாடு வர்ற பொழுது என்ன பண்ணணும்? சமன்வயம் பண்ணணும். அது முக்கியமானது. ரெண்டுமே ஏன்னா நமக்கு வேதம் பிரமாணம்னா வேதத்தில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு வாக்கியமும் பிரமாணம். இப்போ ஒன்றுக்கொன்று முரண்பாடாக இருந்த ரெண்டு வாக்கியத்துக்கும் ஒரு காரணம் இருக்குது, ஒரு பிரமாணம் இருக்குது. இப்போ எந்த மனசுக்கு எட்டாது, எந்த மனசுக்கு எட்டும். எட்டாதுன்னு சொல்கிற பொழுது, மனசுக்கு எட்டாதுன்னு சொல்கிற பொழுது குறிப்பிட்ட இந்த மனசுக்கு எட்டாது அப்படின்னு அர்த்தம். மனதினால் அது காணப்பட வேண்டியதுன்னு சொல்கிற பொழுது எப்படிப்பட்ட மனதினால்ங்கிறது அங்கே இருக்குது. அதனால் அதுதான் அங்கே வித்தியாசம். அதை நம்ம விளக்கத்தை அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். குகாயாம் இருக்கு. அதனால் அது வாக்கியம் இருக்குது. எட்டாவது, ஏன்னா எட்டாவதுன்னு முடிவாயிட்டா அப்புறம் அதுக்கு மேலே சாஸ்திரத்துக்கு வேலை இல்லையே, சாஸ்திரம் படிக்கணுங்கிறது இல்லையே. சாஸ்திரம் ஆச்சரியம் சொன்ன மாதிரி அது ஆனர்த்திக்கியம்னு ஆயிரும். அப்போ எட்டாவதுன்னு சொன்னாலும் அது எட்டுற மாதிரி சொல்லுது. எட்டாவது தான், ஆனால் எட்டும்னா. அதனால் நேத்தி வாக்கியங்கள் மூலமாக சொல்லுகின்றது. அதனால் அதை சொல்கிறோம். அப்படி நேதி வாக்கியங்கள் மூலமாக சாஸ்திரம் காட்டுகின்றது. இதெல்லாம் ஆத்மா இல்லையோ அதெல்லாம் நீக்குவதன் மூலமாக ஆத்மா அறியப்படுகின்றது அப்படிங்கிறதெல்லாம் அதற்கான ஆச்சரிய விளக்கம் கொடுக்குறார். இந்த பகுதி இதற்கான விளக்கம் பிறகு கடைசியில் 18வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகத்தில் இதை பற்றி விரிவாக இன்னும் ஆச்சரியர் எழுதுகிற பாஷ்யத்தில் அங்கே வருது. அதனால் இங்கே ரொம்ப சுருக்கமாக சொல்லிட்டு போயிறார். ஒரு வாக்கியத்தில் இதற்கான பதிலை சொல்லியிருக்கிறார். அதுக்கான விரிவான விளக்கம் 18வது அத்தியாயத்தில் 50வது ஸ்லோகத்தில் அங்கே விரிவாக அதை பற்றி விளக்கம் இருக்குது. மேற்கொண்டு நம்ம அடுத்த வகுப்பில் பார்க்கலாம். ஓம் பிரபன்ன பாரிஜாத்தாய தோத்திர வேத்ரைக்கபாணயே ஞானமுத்ராய கிருஷ்ணாய கீதாமிர்ததிகே நமः. ஓம் ஈஸ்வரோ குருராத்மேதி மூர்த்திபேத விபாகினே व्योमवत्याप्तदेहाय दक्षिणामूर्तये नमः. ओम पूर्णमदः पूर्णमिदं पूर्णात् पूर्णमुदच्यते पूर्णस्य पूर्णमादाय पूर्णमेवावशिष्यते. ओम शांति शांति शांति. हरि ओम.